ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது டிஃபன் வெரைட்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஈவன் சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் பட்டை போட்டுக்கோங்க. இதிலே ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கலாம். 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நைஸான பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை போட்டு பொரிய விடுங்க. அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இது வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போது வெங்காயம் நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வெங்காயத்தை நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா நிறம் மாறி வந்ததும் இதில் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 சின்ன தக்காளியை இந்த மாதிரி பெரிய துண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி லேசாக வதங்கி வரட்டும். ரொம்ப கொலைய வதங்க தேவையில்லை, லேசாக வதங்கினா போதும். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு அந்த மிளகாய் தூளை நல்லா வதக்கி விடுங்க, கரிஞ்சிடக்கூடாது. இப்போ இதில் 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் காய்ந்த பச்சை பட்டாணியை கூட ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதை 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை சேர்த்துக்கலாம். விழுது சேர்த்துட்டு உடனே தண்ணி சேர்க்காதீங்க. அந்த விழுது சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குருமா நல்லா தண்ணியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பொட்டுக்கடலையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ குக்கரோட மூடி போட்டு மூடி இதை சரியாக 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில் வரட்டும். இப்போ சரியாக 3 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறமா நான் திறக்கிறேன். அவ்வளோதாங்க, குருமா ரெடி ஆயிருச்சு. விசில் வரும்போதே நல்லா வீடே ஒரு வாசனையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டா, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.